வணக்கம் சுமதி சமையல். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேரட் பொரியல் செய்கிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். லைட்டாக நெய் போட்டுக்கோங்க. ரொம்ப நெய் வேண்டாம், சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க. நான் கடுகு நம்பருப்பெல்லாம் போடல. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது மட்டும்தான் போடுறேன். ரொம்ப எண்ணெயெல்லாம் தேவையில்லை. இதை லைட்டாக ஒரு பெரட்டினதையுமே ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடிசாக, அதையும் போட்டுக்கலாம். கேரட் நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். கொஞ்சம் நேரம் இப்படி வதக்கணும்னா நல்லா வதங்கிடும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டிருக்கேன். நான் லைட்டாக போட்டு ஒரு பரட்டிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. நம்ம வெயிட் லாஸ்க்காக கேரட் சாப்பிட்றோம். ரொம்ப வேகலாம் விட வேண்டாம். இது லைட்டாக வதக்கினா போதும். தண்ணியும் ஊற்ற வேண்டாம், உப்பு போட்டிருக்கோம். அதுலேயே நீர் தண்ணி நல்லா வெந்துடும். ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றிட்டேன். முட்டை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா உதிரியாகிடுச்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிருச்சு பாருங்களேன். நம்ம கண்டது நூடுல்ஸ் அது இதுன்னு செஞ்சு சாப்பிட்றோம். அதோட இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை லைட்டாக போட்டுக்கலாம். போட்டு ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பெரட்டை பற்றினோம்னா கேரட் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.